வணக்கம். வளமய சட்டம்ல இன்னைக்கான அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிரீன் மெத்தனால் பிளான் டு டர்ன் கட்ச் மோஸ்ட் இன்வேசிவ் வீட் இன்டு தி மெரைன் ஃபியூவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ் தான். இப்போ ரீசெண்டா வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம நாட்டுக்குள்ளேயே எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இப்போ 2-3 வாட்டி நம்ம பேசிட்டோம். அதுல E85 பத்தி பேசியிருப்போம், E100 பத்தி பேசியிருப்போம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நார்மல் நம்ம யூஸ் பண்ற வெஹிக்கிள்ஸ்ல, அதாவது ரோட் பேஸ்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த எத்தனால் யூஸ் பண்ணி பெட்ரோலுக்கு உங்களுக்கு ஒரு வேர்சஸ் எத்தனால்ன்ற மாதிரி கலந்தும் யூஸ் பண்ணலாம், தனியாவும் யூஸ் பண்ணலாம். அதோட பர்னிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்போ மெத்தனால்னு ஒரு கான்செப்ட் மெத்தனால் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஷிப்பிங்ல போட்டோட ஃபியூவலா மெத்தனால் யூஸ் பண்ணுவாங்க. சோ கிரீன் மெத்தனால் எதுக்காக இப்ப புதுசா சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, கருவேல மரங்கள் பத்தி நீங்க தெரியும். சோ அது கடலோரத்துல ஒரு சில கருவேல மரங்கள் வளர்ந்துட்டு இருக்கும். அதோட பேர் பாத்தீங்கன்னா பாஸ்போசிஸ் ஜூலிஃபோரா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த நேம் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு மெக்சிகன் ஆரிஜின். இது இந்தியன் பிளான்ட் கிடையாது. பிரிட்டிஷ் உள்ள வந்தப்போ அந்த டைம்ல விறகுகளுக்காக இந்த பிளான்ட் அவங்க நட்டு வச்சாங்க. பட் இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. நிலத்தடி நீரை இது காலி பண்ணிடும். பக்கத்துல இருக்க எந்த ஒரு பிளான்ட்ஸுக்குமே இது சன்லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ இது இங்க இருக்கிறதுனால எந்த விதத்துலயும் நல்லது இல்லை. உட்ஸுக்கு தவிர இது வேற எதுக்குமே பயன்படாது. ஸோ இது இப்போ யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா, யாராச்சும் ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்க, ரொம்ப கம்மியான தண்டனை தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இப்ப நம்மளோட தமிழ்நாடுலயும் சரி, இந்தியா வயசுலயும் சரி, அவங்க ஒரு தண்டனை என்ன கொடுப்பாங்கன்னா, போயிட்டு ரோடு ஓரத்துல இருக்க கருவேல மரத்துல வெட்டிட்டு வாங்க அப்படின்றத தண்டனையாவே கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி வேஸ்டா இருக்கிறத யூஸ் பண்ணி ஒரு மெத்தனால் இப்போ ஜென்ரேட் பண்ண போறாங்க. அந்த மெத்தனாலை யூஸ் பண்ணி ஃபிஷிங் கம்யூனிட்டிக்கு கொடுக்க போறாங்க சொல்றாங்க. ஸோ இந்த கண்டுபிடிப்பு வெரி கிரேட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதை யூஸ்வலா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பங்கர் ஆயில்னு சொல்லுவாங்க. பங்கர் ஆயில் ஒரு டேர்ம் வந்தாலும் அது மெத்தனாலை குறிக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கிரீன் மெத்தனால் பயோமா அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்ல இருக்க பயோமாஸை யூஸ் பண்ணி டொமஸ்டிக்கலி நம்மளால ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். இது எங்க பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா, தீன் தயாள் போர்ட் அத்தாரிட்டி பூனேல தான் இதை பண்ண போறாங்க. யார் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தெர்மல் பேஸ்டு கிளாசிபிகேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த கிரீன் மெத்தனால் கண்டுபிடிக்க போறாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் நியூஸ். அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா, மெத்தனால் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு குளோபலி எப்படி எஃபெக்ட் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, CO2 எமிஷன் இருக்குல்ல 95% குறைக்கும். அண்ட் நைட்ரஜனோட எஃபிஷியன்சியை 80% வரைக்கும் இது குறைக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா, ஃபியூவலை விட கிரீன் மெத்தனால் ஒரு பெட்டர் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்றாங்க. ஸோ இதை ஒரு கொஸ்டினா கேட்கணும்னா எப்படி கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, கிரீன் மெத்தனால்ன்ற கான்செப்ட் எந்த துறையில யூஸ் பண்ணுவாங்க, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் துறையில ஃபிஷிங்ல யூஸ் பண்ற மெரைன்ல யூஸ் பண்றாங்களா, இல்லைன்னா மோட்டார்ஸ்ல யூஸ் பண்றாங்களான்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நியூஸ் இம்பார்ட்டன்டா பாருங்க.